அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். படலை, நொடை, பொச்சாப்பு, பனை, மரளி. இதற்கு சரியான விடை என்னன்னு பாருங்க. படலை அப்படின்னா மாலை, நொடை விலை, பொச்சாப்புன்னா சோர்வு, பனை முரசு, மரளி என்பது காலனை குறிக்கும். காலன்னா அதாவது யமன், மரளி அப்படிங்கிறது யமனை குறிக்கும். காலன் என்பது யமனை குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திருக்குறளின் இயல்களில் ஒன்றான துறவரவியலில் 32 அதிகாரங்கள் உள்ளன. அரசியலில் 13 அதிகாரங்கள் உள்ளன. இதுல ஆப்ஷன் டி தான், எதுவும் இல்லை என்பது சரி. ஏழ்கடல் வைப்பனின் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று தமிழை வாழ்த்தி பாடியவர் யார்? ஏழ்கடல் வைப்பனின் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று தமிழ் மொழியை வாழ்த்தியவர் மகாகவி பாரதியார் ஆவார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? இத்தொடரில் குறிப்பிடப்படுபவர் யார்? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை. ஜானகிராமன் என்பது சரி. மன்னர்க்குத்தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். மூதுரை என்பது சரி. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றெல்லாம் அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் தூது என்பது சரியான விடை. ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று போற்றியவர் பேரறிஞர் அண்ணா. இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வந்துட்டோம். சரியான இணையை தேர்ந்தெடு. இதுல சரியான இணை செந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்படுபவர் ரா இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் ராசகோபாலன், சிறுகதை மன்னன் நா பிச்சமூர்த்தி, ரசிகமணி டிகேசி. சிறுகதை மன்னன் உங்களுக்கு பிச்சமூர்த்திங்கிறது தவறு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். இதுல சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் வரும். செந்தமிழ் அந்தனர் ரா இளங்குமரனார் என்பது சரியான ஒன்று. ஆங்கவற்றுள் இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம்? இதுல ஆங்கு கூட்டல் அவற்றுள் என்பது சரி. வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் நின்மையில்லையோர் செருணரின்மையால் என்ற போசள நாட்டின் பெருமையை கூறும் கம்பராமாயண பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் எந்த காண்டம்? வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் அப்படிங்கிற காண்டம் இடம்பெற்ற காண்டம் பாலகாண்டம் என்பது சரி. எதிர்ச்சொல் தருக. கனலிய இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? இதற்கு விலகிய என்பது சரி. தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இக்குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? அந்த அதிகாரம் கூடா நட்பு என்பது சரியான விடை. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக வருவது என்ன? நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக வருவது உயிரீறு என்பது சரி. வேற்றுநிலை மெய் மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. இதற்குரிய எழுத்துக்கள் இர் இல் என்பது சரி. செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற சொல் அச்செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது என்ன? அது பாத்தீங்கன்னா தீவக அணி என்பது சரியான விடை. உயிர்மை குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உயிர்மை குறில் பாத்தீங்கன்னா 90 எழுத்துக்கள் உள்ளன. கீழ்கண்டவற்றில் எது தமிழ் சொல்? இதுல எத்தனிப்பு என்பதுதான் தமிழ் சொல்லாகும். தேம்பாவணி காப்பியத்தின் சரியான பிரிவுகளை தேர்ந்தெடு. தேம்பாவணியில 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் என்பது சரியான ஒன்று. ஒரு வினைமுற்று சொல்லியின் இறுதியில் நின்று திணை, பால், எண்ணிடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு எது? அந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா விகுதி என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. இதுல 60 காசு, 1 பணம், 1 பொன், அரை வராகன். அடுத்தது 8 பணம், 1 ரூபாய், 1 வராகன், 3 ரூபாய். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை.
ஆசிரிய உரிச்சீர் எத்தனை வகைப்படும்? ஆசிரிய உரிச்சீர், அந்த ஆசிரியப்பாவின் உரிச்சீர் 4 வகைப்படும் என்பது சரி. நடுவண் அரசு தமிழை உயர்தனி செம்மொழியாக அறிவித்த ஆண்டு, இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, 2004 என்பது சரி. பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. இதுல நாய்கள் அல்ல என்பது சரியான விடை. தாகூரின் விசுவபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது? அது மேற்கு வங்காளம் என்பது சரியான ஒன்று. 4 அடி முதல் 12 அடி வரை உள்ள வெண்பா என்ன வெண்பா? பற்றொடை வெண்பா என்பது சரி. காய் முன் நேர் வருவது என்ன? காய் முன்னேர் வெண்சீர் வெண்டலை ஆகும். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே என்று கூறியவர் மு. வரதராசன் என்பது சரி. பொறுத்துக ஓரெழுத்து ஒரு மொழியில. இதுல சே அப்படின்னா அன்பு, மே மேகம், நைனா இழிவு, அடுத்தது யான்னா அகலம், பேனா உயர்வு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். சரியா சொல்லியிருக்கேன்னா சே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதியிருக்கேன். சே என்பது உயர்வு, சாரி. அடுத்தது மே, சே உயர்வு, மேங்கிறது அன்பு, நைங்கிறது பார்த்தீங்கன்னா இழிவு, யா என்பது அகலம், பே என்பது மேகம். இதுல ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றுள் சீவக சிந்தாமணியின் இளம்பகங்களில் பொருந்தாதது எது? இதுல 13 இளம்பகங்கள் பார்த்தோம். அந்த இதுல பொருந்தாதது திருமகள் இளம்பகம் என்பது சரி. பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று பாடியவர் கவிமணி என்பது சரி. கவிஞர் வாணிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? இதுல நமக்கு தமிழச்சியின் கத்தி, இது பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார்? புத்தானந்த பாரதியார் என்பது சரி. பல வகைக்கும் பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கம் எது? அந்த நீர்த்தேக்கம் இளஞ்சி என்பது சரியான விடை. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு என்று கூறியவர் மு. வரதராசன் ஆவார். பரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார்? கு. அழகிரிசாமி என்பது சரியான விடை. இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டவர் யார்? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைமு கோதை நாயகி ஆவார். இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் வே. இறையன்பு ஆவார். பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். இதுல 2 மற்றும் சரியான ஒன்றாகும். நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நீ என்பது வானை குறிக்கும். போரும் அமைதியும் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? போரும் அமைதியும் டால்ஸ்டாய் அவர்களின் நூலாகும். ரச்சனைய யாத்திரிகம் நூலின் பருவங்கள் எத்தனை? ரச்சனையாத்துல 5 பருவங்கள் உள்ளன. மகேந்திரவர்மன் இயற்றிய மத்தவிலாச என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியவர் யாருன்னு பாருங்க, மயிலை சீனி வேங்கடசாமி ஆவார். சாகித்ய அகாதமி விருதை பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களின் கால வரிசைகளில் சரியானது எது? இதுல ஆப்ஷன்ல பாருங்க, முதலில் இரவு வரும் 1987 ஆதவன் என்பது சரியான ஒன்று. தஞ்சை மன்னன் மைந்தர்களில் கீழ்கண்டவர்களில் பொருந்தாதவர் யார்? தஞ்சை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஜெயகாந்தன் என்பது பொருந்தாதவராவார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையும் அதனை சூழ்ந்துள்ள பல ஊர்களும் யாருடைய நாடு? அது பார்த்தீங்கன்னா ஓரியின் நாடு என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1925ஆம் ஆண்டு சபரி பெருமாள் அரங்கனார் முதலில் குறுந்தொகையை பதிப்பித்தார். குறுந்தொகை பாடல்களை பாடிய புலவர்களில் ஒருவரான பாலை பாடிய பெருங்கொடுக்கோ சேர மரபினை சார்ந்தவர்.
இதுல இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தாள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தாள் என்பது முயற்சியை குறிக்கும். காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? இதுல ஆப்ஷன்ல பாருங்க. மல்லை என்பது காட்டை குறிக்கும் சொல்லில் பொருந்தாததாகும். பிச்சமூர்த்தி ஆற்றிய பணிகளில் பொருந்தாததை கண்டறி. இதுல வானொலி கல்வி அமைப்பாளராக இருந்தார் என்பது பொருந்தாத ஒன்று. மகன்றில் இது எத்திணைக்குரிய பறவை? மகன்றில் பாத்தீங்கன்னா மருத திணைக்குரிய பறவையாகும். மருத திணைக்குரிய சிறுபொழுது என்ன? இதுல வைகரை என்பது சரியான விடை. சு செல்லப்பா பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. சூரியோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. இதுல பாத்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். பொருந்தாத இணை எது? இதுல சமுதாய புரட்சிக்கு பாரதி, பொது உடைமைக்கு திருவிக, தனித்தமிழுக்கு மறைமலையடிகள், புது கவிதைக்கு புதுமை பித்தன். இதுல பொருந்தாத இணை ஒன்றாவது இணையாகும். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் ரசிகமணி என்பது சரி. நகைத்தல் இச்சொல்லின் வேர் சொல் என்ன? நகைத்தல்னா கண்டிப்பா நகை என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இவ்வுலகம் உண்டால் அம்ம இந்திரர். இதற்கு உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்பது சரியான விடை. தருமு சிவராமு அவர்களின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம் என்பது சரியான ஒன்று. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழாரம் சூட்டியவர். இது லாஸ்ட் குரூப் 4ல கேட்டது. ராபி சேதுப்பிள்ளையாவார். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்தியன் சஞ்சிகை போன்ற ஏடுகளில் தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க. GU போப் என்பது சரி. தேவநேய பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1974ஆம் ஆண்டாகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அகர வரிசைப்படி பார்த்தீங்கன்னா வசை, வழக்கு, வாழ்வு, வானம் என்பது சரியான ஒன்று. வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இதுல சுவர் என்பது சரியான விடை. இனியவை 40 நூலின் ஆசிரியர் கபிலர். பூதஞ்சேந்திரனின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இதுல ரெண்டு கூற்றுகளுமே தவறான ஒன்று. சுந்தர ராமசாமி பற்றிய கூற்றுகளில் சரியானதை கண்டறிக. கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர். தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர். ரத்னபாயின் ஆங்கிலம் என்ற புதினத்தை எழுதியுள்ளார். இதுல எதுவும் இல்லை என்பதுதான் சரியான விடை. அம்புஜத்தம்மாள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சீனிவாச காந்தி நிலையம் எனும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டார். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டார். இதுல 1, 2 சரி, மூன்றாவது தவறான ஒன்றாகும். அனலில் விழுந்த புழு போல இதனுடைய உவமையின் பொருள் என்ன? கண்டிப்பா இது துன்பத்தை குறிப்பதாகும். மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சனத்தை குறிப்பதாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் தொழில் வளத்தை பொறுத்து அமையும். இதற்கு சரியான விடை நீங்க பார்த்தீங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் என்பது சரியான விடை. தமிழை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர் என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. சு செல்லப்பா அவருடைய நூல் எந்த நூல்? ஈரோடு தமிழன்பன். இதற்கு சு செல்லப்பா சுதந்திர தாகம், ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ, அப்துல் ரகுமான் ஆலாபனை, மூ மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது சாகித்ய அகாதமி பெற்ற நூல்கள்ல ஆப்ஷன் ஏ சரியான விடை. விழுதும் வேரும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் என்பது சரி. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என ஐம்பூதங்களை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? அது உங்களுக்கு புறநானூறு என்பது சரி. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினை வாக்கியம்
இதுல சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாடம் நடத்தினார் என்பது சரியான விடையாகும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நாடக உலகின் தலைமை ஆசிரியர் பரிதிமாற் கலைஞர், நாடக உலகின் இமயமலை சங்கரதாஸ் சுவாமிகள், தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் பம்பல் சம்பந்தனார். இதுல 1 தவறு, 2, 3 சரியான கூற்றாகும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற புறநானூற்று பாடல் வரிகளை பாடியவர் யார்? யாருன்னு பாருங்க, மோசிகீரனார் என்பது சரி. பெயர் சொல்லின் வகையறிக. மல்லிகை, இது பாத்தீங்கன்னா சினை பெயரை குறிக்கும். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நடைபயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தலபுராணங்கள் பல இயற்றியுள்ளார். தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரனார் என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மெர்சி அப்படின்னாவே கருணை என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. காமராஜர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு என்ன? 1976 என்பது சரி. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் சீனா என்பது சரியான விடை. ஆடுபரி காவிரியாமே என்ற இரட்டர மொழித பாடலின் ஆசிரியர் யார்? அதுல வரதன் என்பது காலமேக புலவலர், இயற்பெயர் வரதன். அதனால ஆப்ஷன் சி சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல பளிங்கு என்பது பொருந்தாத சொல்லாகும். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினைப்பாலை பாராட்டுகிறது. பாலோடு கூலோடு பெயரும் அகநானூறு. இதுல 1 சரி, 2 தவறான கூற்றாகும். பொறுத்துக. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கை. இதுல அப்படி பாருங்க, இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். வேலு நாச்சியாரின் காலம் என்ன? அவங்க 1730 முதல் 1796ஆம் ஆண்டு வரை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் வான மாமலை என்பது சரியான விடையாகும். மறுமணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? மறுமணம் விந்தன் என்பது சரியான விடை. கப்பலின் முதன்மையாகிய உறுப்பு அடிமரம் பருமன். மரத்திலான ஆணிகளை தொகுதி என்பர். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் சமுக்கு எனப்படும். இதுல 1, 3 தவறு, 2 சரியான கூற்று. ஆப்ஷன் சி ஆகும். மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்? இதுல என்னன்னு சொல்லலாம், தன்வினை வாக்கியம், செய்வினை வாக்கியம் இரண்டும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ஓவிய கூடத்தின் வேறு பெயர்களில் பொருந்தாதது என்ன? இதுல எழுநிலை மண்டபம் என்பது பொருந்தாத ஒன்றாகும். பொறுத்துக. ஊவேசா நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? அதே மாதிரி கன்னிமாரா நூலகம். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. ஊவேசா நூலகம் 1869ஆம் ஆண்டு. இதுல மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி தான். ஊவேசா நூலகம் பார்த்தீங்கன்னா 1942, கன்னிமாரா நூலகம் 1896, கீழ்த்திசை நூலகம் 1869, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 1989. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். கடைசங்க காலத்தில் தமிழில் எழுத்தப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ தான் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கடைசங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள் சித்தர்கள். அதனால சித்த மருத்துவம் என்பது சரி. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி என்பது சரியான விடை. சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர்
ஜெயகாந்தன் என்பது சரியான விடை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய தேவார மூவராவர். சுந்தரர் அருளிய திருமுறை 6ஆம் திருமுறை என்பது தவறு, 7 வரும். தேவார பாடல்களை தொகுத்தவர்கள் அடியாருக்கு நல்லார், நாதமுனி என்பது தவறு. இதெல்லாம் ஆப்ஷன் சி. 1 சரி, 2, 3 தவறான கூற்றாகும். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும் என்பது சரியான விடை. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின என்பதுதான் சரியான விடையாகும். நேர்கூற்று பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு செய்தியை அடுத்தவர் கூறுவது போல அமைவது. தன்மை முன்னிலையில் வரும் மேற்கோள் குறிகள் இடம்பெறும். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. 1 தவறு, 2, 3 சரியான கூற்று. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இவ்வரிக்குரியவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இவ்வரிக்குரியவர் பாரதிதாசன் ஆவார். அடுத்த ஒன்று பொறுத்துக. விரிச்சி அப்படின்னா என்ன? விரிச்சி நற்செயல், நேமி சக்கரம், கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், சுவல்னா தோல். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இப்பாடலின் ஆசிரியர் யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்ற பாடலின் ஆசிரியர் புலவியனார் என்பது சரி. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இந்த நூலும் பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. இது நம்ம பார்த்ததுதான். கொண்டல் கிழக்கு, தென்றல் அப்படின்னா தெற்கு, வாடை வடக்கு, கோடை மேற்கு. ஆப்ஷன் பி சரியான விடை. இதுல தென்றல் தெற்கு, வாடை வடக்குங்கிறத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவோம். கோடை அப்படின்னா மேற்கு, கொண்டல்னா கிழக்கு. இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சா இதை கொடுத்தாவே நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். தென்றல் தெற்கு, வாடை வடக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க ரைமிங்கா. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. சிறப்பு பெயர் ஆசிரியர். இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். மருள்நீக்கியார் திருநாவுக்கரசர், தத்துவ கவிஞர் திருமூலர், ஆசுகவி காலமேக புலவர், தென்னகத்தின் காந்தி நா காமராசர் என்பது தவறான ஒன்று. பொறுத்துக. நூல் அதனை தொகுத்தவர் ஐங்குறுநூறு. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஐங்குறுநூறு கூடலூர் கிழார், கலித்தொகை நல்லந்துவனார், குறுந்தொகை பூரிக்கோ, அகநானூறு உருத்திர சன்மர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. நூல் நூலாசிரியர். இதுல இனிவை 40 பூதஞ்சேத்தனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முல்லையார், பழமொழி முன்றுரை அறையினார், திணைமொழி 50 மாறன் பொறையினார். இதற்கு ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்க. மான்னா இதுல விலங்கை குறிக்கும் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. நூல் நூறாசிரியர். இதுல எது அதாவது சூலா தோலா, இதை நம்ம ரைமிங்க நம்ம பார்த்துருக்கோம். சூளாமணிக்கு சூலா தோலாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சூளாமணி தோலாமொழி தேவர் சரி. திருவாசகம் மாணிக்க வாசகம், சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், குண்டலகேசி, நாதபுத்தனார். இதுல எதுவும் இல்லை, எல்லாம் அனைத்தும் சரி. எதுவும் இல்லை என்பது சரி. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவியில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்துல் ரகுமான் ஆவார். அரும்புதல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அரும்புதல் இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மெலிதல் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. இதுல இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை சரி. முக்கொடி புலி, வில், மீன் கொடிகள், முக்குழல், கொன்றை, ஆம்பல், முல்லை, ஐம்பெருங்காப்பியம். இதுல சூளாமணி வராது. இது தவறான ஒன்றாகும். சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சூளாமணி என்பது தவறான ஒன்று. பொருந்தாததை தேர்க. நூல் தொகுப்பித்தவர். இதுல நற்றினை பாண்டியன் மாறன் வழுதி, ஐங்குறுநூறு இரும்புரை, அகநானூறு பாண்டியன் உக்கிர பெருவெளி, சைவ திருமுறை தொகுத்தவர் திருமூலர் என்பது
பொருந்தாத ஒன்றாகும். கீழ் கண்டவற்றுள் சரியானதை தேர்க. நூல் ஆசிரியர். இதற்கு சரியானது பாருங்க, மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் என்பது சரி. அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படை முடத்தாம கண்ணியர் தவறு. சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் சரி. பட்டினப்பாலை பெருங்கௌசிகனார் என்பது தவறு. முல்லைப்பாட்டு நப்பூதினார். அப்போ ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் என்பது சரியான ஒன்று. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவரை பாராட்டியவர் பாரதியார் என்பது சரியான விடை. சரியானதை தேர்க. இதுல சரியானது குறிஞ்சிக்கு குளிர்காலம் முன்பனிக்காலம், முல்லைக்கு கார்காலம், பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனி. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். வைகைக்குரிய கால நேரம் என்ன? வைகரை பொழுதுக்குரிய கால நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் 2 மணி வரை என்பது தப்பா சொல்றேன். அதாவது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை என்பதுதான் சரியான விடை. அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்க. இதுல சிறு பொழுதுல பாத்தீங்கன்னா மருதம் நண்பகல் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ்கண்டவற்றுள் குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருள்களில் தவறானதை தேர்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள்களில் தவறானது. இதுல உணவு, மலைநெல், திணை சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் வந்து தேனெடுத்தல், கிழங்ககழ்தல் சரி. நீர் வந்து அருவி நீர், காட்டாறு. பூ வந்து குறிஞ்சி, குரவம். இது 2, 4 தவறான ஒன்றாகும் குறிஞ்சி நிலத்திற்கு. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதில் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் என்பது சரி. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? அவர் பாரதியார் என்பது சரியான விடை. எந்தமிழ் நா என்பதை பிரித்து எழுதுக. இதுல நம்ம எப்படி பிரிப்போம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்பது சரியான விடை. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா என்ன வினா? இதற்கு கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா? இது எவ்வினாவை குறிக்கிறது? இது வந்து பாத்தீங்கன்னா அரியா வினாவை குறிக்கிறது என்பது சரி. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஆப்ஷன்ல பாருங்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பது சரியான விடையாகும். விழித்து எழும் கூட்டல் விழித்து கூட்டல் எழும் என்பதை சேர்த்து எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும்? விழித்தெழும் என்பது சரி. பெயர் சொல்லின் வகையை தேர்க. இனிமை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்பு பெயரை குறிப்பதாகும். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. இதுல எது பாத்தீங்கன்னா தவறுன்னு பாத்தீங்கன்னா கோழி கூவும் என்பது தவறான ஒன்றாகும். இதுல கூகை குளரும், ஆந்தை அலரும், புறா குணுகும் என்பது சரி. கோழி கூவும் என்பது ஆப்ஷன் டி மட்டும் சரியான விடையாகும். சரியானதை தேர்க. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம், காலப்பெயர் மாலை இரவு, சினைப்பெயர் முகம் கை. இதுல அனைத்தும் சரியான ஒன்று. பொருந்தாத வினைமரபை கண்டறிக. இதுல பொருந்தாத வினை மரபுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் குடித்தார் என்பது சரியான விடையாகும். பொருத்துக. அடுத்தது மரளி. மரளினா காலன். அடுத்தது பாத்தீங்கன்னா தூறு புதர், அறுவர் தமிழர், முளைனா மலைக்குகை. ஆப்ஷன் பி தான் சரி. ஏ கொடுத்துனா ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. செய்வினை கவிதா உரைப்படித்தால் செய்தி தொடர். இது நாற்காலி. செய்யப்பாட்டு வினைத்தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா இது நாற்காலி என்பது ஆப்ஷன் ஏ 2 மற்றும் தவறான ஒன்று. படி என்னும் வேர்ச்சொல்லிற்கு எதிர்மறை வினைமுற்றை தேர்க. இதற்கு எதிர்மறை வினைமுற்றுங்கிறப்பவே படித்திலன் என்பது சரியான ஒன்று. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழையற்ற தொடர். இசைத்தமிழில் வழி, நாடகத் தமிழிற்கு இயக்கமில்லை என்பது
சரியான விடை. கடிந்த கடிந்துரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள இணை மோனையை தேர்க. மோனை கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வரும். கடிந்த கடிந்துரார் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரில் பொருந்தாததை தேர்க. இதுல பொருந்தாதது பிறவினை தொடர்ல அப்துல் நேற்று வந்தான் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கூற்றுகளை ஆராய்க. பழமொழி 400. இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். இவரது காலம் 3ஆம் நூற்றாண்டு. பௌத்த சமயத்தை சார்ந்தவர். இதுல 2, 3 இந்த 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் என்பது சரியான விடை. மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை திருச்சாளல் என்பது சரி. திருமந்திரம் 12 திருமுறைகளும் எத்தனையாவதாக வைக்கப்பட்டுள்ளது? திருமந்திரம் திருமூலர் இயற்றியது 10ஆம் திருமுறை என்பது சரி. தவறான கூற்றை தேர்க. கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழக்கு யோவான். கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். வீரமா முனிவர் திருமுழக்கு யோவானுக்கு இட்ட பெயர் அருளப்பன் என்பது தவறு. இஸ்மத் சந்நியாசி என்றால் தூய துறவி என்று பொருள். இதற்கு ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் மு கு ஜெகநாதர் ஆவார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சச்சிதானந்தன் என்பது சரி. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கைனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவி என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. தமிழோவியம் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஜெகதீசன். வணக்கம் வள்ளுவ நூலிற்கு சாகித்ய அகாதமி விருது 2004 வழங்கப்பட்டது. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்றது நன்னூல். இதுல 4 தவறு. ஆப்ஷன்ல பாருங்க 1, 2, 3 சரியான கூற்றாகும். தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? எங்குன்னா மாமல்லபுரம் என்பது சரியான விடை. குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடந்த இடம் மற்றும் அந்த சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டை தேர்க. எதிர்ப்பு மாநாடு கமிதியில நீக்கப்பட்ட ஆண்டு 1948ஆம் ஆண்டாகும். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் பாரதிதாசன் என்பது சரியான விடை. சரியான வரிசையை காண்க. இதுல நம்ம அம்புக்குறி போட்டு தமிழ், தமிழா, திராவிடா அப்படின்னு பார்த்துருப்போம். இதுல சரியான வரிசைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தமிழா, தமிழா, ட்ராமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்பது சரியான வரிசையாகும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறியவர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பது சரியான விடை. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்னும் அடிகளை பாடியவர் பாரதிதாசன். யாரை பற்றி அப்படின்னு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. பெரியார் பற்றி என்பது சரியான விடை. பூட்கையிலோன் யாக்கை போல என்னும் அடிகளை ஆலத்தூர் கிழார் எந்நூலில் பாடியுள்ளார். அந்த நூல் புறநானூறு என்பது சரி. பூவாது காய்க்கும் மரம் உள எனும் சிறுபஞ்ச மூலம் பாடலின் அணி எந்த அணி? பூவாது காய்க்கும் மரம் உள. எடுத்துக்காட்டு உவமை அணி என்பது சரியான விடை. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இதில் அப்படியே ஆப்ஷன் பாருங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். குறிக்கோள் அப்ஜெக்டிவ். அடுத்தது கல்வெட்டு எபிகிராஃப். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். மாடுகள் தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மையை நீக்கி எழுதுக. இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். மாடுகள் தமது தலையை ஆட்டின என்பது சரியான விடை. கூற்று 1 ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஏவல் வினைமுற்று முன்னிலையிலும் வரும். இதுல 2 கூற்றுகளுமே சரியான கூற்றாகும்.
பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரத்தை தேர்ந்தெடு. இது பாத்தீங்கன்னா இனியவை கூறல் அதிகாரம் என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவராவார். இவர் சேர மன்னன் போரவை கோப்பெரு நெற்கல்லியின் செவிலித்தாயாக விளங்கினார் என்பது தவறு. காவற்பெண்டு பாடிய 2 பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன. இதுல ஒரு பாடல் நமக்கு தெரியும். ஆப்ஷன் ஏ ஒரு ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும் சரியான ஒன்று. கூற்றுகளை ஆராய்க. நாலடி 400 நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. தவறு. கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இளநாகனார் என்பது சரி. புலால் நாற்றமுடையதாக கடல் இருப்பதாக அகநானூறு தான் சொல்லு, புறநானூறு என்பது தவறு. இதுல ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 தவறான ஒன்றாகும். தவறான கூற்றை தேர்க. ஆசாரக்கோவை. இதுல ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கடிகை என்பது தவறு. 14 கீழ்கணக்கு நூலில் 1. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இதுல பிறந்த ஊர் கடிகை என்பது தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று போற்றுதல் அப்படின்னா என்ன? அன்பு எனப்படுவதுனா என்ன? போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் தூது என்பது சரியான விடை. நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? நீரின்றி யாக்கைக்கு கூட புலவையனார் என்பது சரி. சரியான வரிசையில் அமைந்துள்ள குறளை தேர்க. ஆற்றுவார் பசி ஆற்றல் அப்பசியை ஆற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின். இதற்கு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்பது சரியான குறள் வரிசையாகும். சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருள்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது என்ன? அது பொருண்மொழி காஞ்சித்துறை என்பது சரியான விடை. அடுத்தது இலக்கண குறிப்புல பொறுத்துக. கொடுத்தோர் பார்த்தவனே சொல்லிடுவோம். இது பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். மூதூர் பண்பு தொகை. அடுபோர் வினைத்தொகை. நீரும் நிலமும் என்னும்மை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. விடுபட்ட இடத்தை நிரப்புக. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் விடுபட்ட இடம் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதற்கு உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் பொய்த்த பின் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்பது சரி. அப்பா சொல்ற உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்க. 8 தொகை நூல்களில் 1 கலிப்பா என்னும் பாவகையால் ஆனந்து 5 பிரிவுகளை உடையது. 150 பாடல்களை கொண்டது. அது எந்த நூல்னு 150 பாடல்கள்னாவே கலித்தொகை என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் என்பது சரியான விடை. நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் என்று கூறியவர் யார்? நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் என்றவர் மார்க் அரேலியஸ் என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணன் முதன்மை நாயகனாக கொண்டு படைக்கப்பட்டது ராவண காவியம். இது 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. இதுல 3 கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். அடுத்தது பொறுத்துக. வாழ்பவன் யாரு? வாழாதவன் யாரு? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. வாழ்பவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒத்தறிபவன் வாழ்பவன். வாழாதவன் இசை ஒலித்தவன் அவன்தான் வாழாதவன். தோன்றுபவன் புகழ் தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன் மருந்தாகும் மரமானவன் என்பது ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. வாழ்பவன்னா யாரு? ஒத்தறிபவன். வாழாதவன் இசை ஒலித்தவன்.
தோன்றுபவன், புகழ்தரும் பண்புடையவன், வெல்ல நினைப்பவன், காத்திருப்பவன். இது 4. அடுத்தது பெரும் பண்புடையவன் யாருன்னா மருந்தாகும் மரமானவன். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூ அழகிரிசாமி என்பது சரி. களம்புகம் துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்றவர் அறிஞர் அண்ணா. இதெல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம். சோழன் செங்கணனான் 78 கோவில்களை கட்டியிருப்பதாக தம் பதிகம் ஒன்றில் கூறியவர் திருநாவுக்கரசர் என்பது சரி. பிரெஸ்கோ வகை ஓவியங்கள் காணப்படும் இடங்களை தேர்க. அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் 3 இடங்களிலும் பிரெஸ்கோ வகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. நீதி விளக்கும் நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102 வெண்பாக்கள் என்பது சரி. பொறுத்துக. ஓதை அப்படின்னா என்ன? ஓதை ஓசை. அடுத்தது வெறியி அஞ்சி, வாரி வருவாய், கலன்னா அணிகலன். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. முதலாழ்வார்களில் பொருந்தாதவரை தேர்க. நம்ம முதலே பேய், பொய்கை, பூதம், பேய் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுல நம்மாழ்வார் வந்து முதலாழ்வார்களில் பொருந்தாதவராவார். பின்வருவனவற்றுள் பூமணி அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் இதெல்லாம் பூமணி, அண்ணாடி என்பது சரி. கிழக்கு வாசல் உதயம் என்ற மாத இதழை 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர் உத்தம சோழன் செல்வராஜ் என்பது சரியான விடை. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே எனும் செந்தமிழ் அந்தாதியை பாடியவர் யார்? அவர் யாருன்னா து. அரங்கன் என்பது சரி. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் இந்த விருதை கொடுக்கிறதே பார்த்தீங்கன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. நல்லிசை பண்புத்தொகை, அடுபோர் வினைத்தொகை, கொடுத்தார் வினையாளனும் பெயர், நீரும் நிலமும் உம்மை தொகை என்பது தவறான ஒன்றாகும். மொழி ஒன்று பிரிந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன என்றவர் எர்னஸ்ட் காசிரர் என்பது சரியான விடையாகும். கோசல நாட்டின் பெருமையை கம்பர் எந்த காண்டத்தில் எடுத்துரைக்கிறார்? அந்த காண்டம் எந்த காண்டம்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டம். மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்னும் திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. கூடா நட்பு என்பது சரியான விடை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருவெக்கா. பொய்கை ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடினார். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் மற்றும் உலக புகழ்பெற்ற நூலான புள்ளின் இதழ்கள் என்னும் நூல்களை இயற்றியவர் யார்? அவர் யாருன்னா வால்ட் விட்மனாவார். கூற்றுகளை ஆராய்க. ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம்பெயர்தல் என்று பொருள். சீரத் என்ற அரபு சொல்லுக்கு வாழ்க்கை என்று பொருள். இந்நூல் 5527 விருத்தப் பாடல்களை கொண்டது என்பது தவறு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது வண்ணம் அப்படின்னா அழகு, நூபுரம் சிலம்பு, இஞ்சி மதில், மாசுணம் பாம்பு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். திருமயிலை இறைவனுக்கு கொண்டாடப்படும் திருவிழா எது? திருமயிலையில் இறைவனுக்கு கொண்டாடப்படும் திருவிழா பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரவிழா என்பது சரியான விடை. திரிகூடராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குறத்திப்பாட்டு என்பது சரி. பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதியார் பெண்களுக்காக குரல் வெண்பாவை எந்த இதழில் எழுதினார்? இந்த பெண்கள் வர்றப்பவே சக்கரவர்த்தினி இதழ்ங்கிறது ஞாபகம் வந்துடணும். செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை தேர்க.
இதுல பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது என்பது சரியான விடை. தேங்க்யூ ஆல்.